தமிழ் மக்களுக்கு வணக்கம். அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கைது செய்யப்படவிருக்கிறார். இரட்டை இலை சின்னம் பெறுவதற்கு லஞ்சம் கொடுத்த வழக்கிலா, அந்நிய செலாவணி மோசடி வழக்கிலா என்பதுதான் இப்போது முக்கிய பிரச்சனை. இவர் எந்த வழக்கில் கைது செய்யப்படுவார் என்பதுதான் இப்போது முதல் கேள்வி. இது பற்றிய உண்மை தகவலை தெரிந்து கொள்வதற்கு யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு ஆர்கே நகர் இடைத்தேர்தலை அறிவித்தது தேர்தல் கமிஷன். அதற்குள்ளாக அதிமுக 2 அணிகளாக பிளவுபட்டது. சசிகலா அணி என்றும் ஓபிஎஸ் அணி என்றும் 2 அணிகளாக பிரிந்து மோதிக்கொண்டதில் இரட்டை இலை சின்னம் எங்களுக்கே சொந்தம் என்று தேர்தல் கமிஷனிடம் 2 அணிகளும் முறையிட்டது. இதனால் தேர்தல் கமிஷன் இரட்டை இலை சின்னத்தை முடக்கியது. இந்த நிலையில் இரட்டை இலை சின்னம் கிடைத்தால் வெற்றி நிச்சயம் என்பதை உணர்ந்து கொண்ட டிடிவி தினகரன் இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு லஞ்சம் கொடுத்துள்ளார். சுகேஷ் சந்திரா என்ற நபரை தொடர்பு கொண்டு அவரிடம் 1,30,00,000 ரூபாய் லஞ்சமாக கொடுத்துள்ளார். மீதி பணத்தை பிறகு தருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான பேரம் நடந்திருக்கிறது. இவையெல்லாம் டெல்லி போலீசிடம் சிக்கிய சுகேஷ் சந்திரா தெளிவாக விளக்கியுள்ளார். இதனால் டிடிவி தினகரன் மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். அவர்கள் டிடிவி தினகரனை விரைவில் கைது செய்வார்கள். இன்றோ நாளையோ அவர் கைது செய்யப்படலாம் என்ற பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கு முன்பாக வரும் புதன்கிழமை 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் அந்நிய செலாவணி மோசடி வழக்கு ஃபெரா சட்டத்தின் கீழ் நடந்து வருகிறது சென்னை கோர்ட்டில். இதில் இவர் ஆஜராக வேண்டும். ஆதலால் இந்த ஃபெரா சட்டத்திலும் இவர் கைது செய்யப்படலாம் என்பதுதான் இப்போது பரபரப்பான தகவல். முதலில் எந்த வழக்கில் இவர் கைது செய்யப்படுவார்? இரட்டை இலை சின்னம் பெறுவதற்கு லஞ்சம் பெற்ற வழக்கிலா, அல்லது பெராஸ் அந்நிய செலாவணி மோசடி வழக்கிலா? எந்த வழக்கில் இவர் கைது செய்யப்படுவார்? இரட்டை இலை சின்னம் கிடைத்தால் வெற்றி நிச்சயம் என்று உணர்ந்து கொண்ட டிடிவி தினகரன் 1,30,00,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்கிறார் சுகேஷ் சந்திராவிற்கு. இந்த வழக்கில் தான் இவர் முதலில் கைது செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடக்கும்? பொறுத்திருந்து பார்ப்போம். டிடிவி தினகரன் கைது செய்யப்படுகிறாரா? சசிகலா பெங்களூர் சிறையில் இருக்கிறார். டிடிவி தினகரன் டெல்லி திகார் சிறைக்கு நிச்சயம் கொண்டு செல்லப்படுவார் என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயம். என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.